வங்கக்கடலில் நிலவி வரும் டிட்வா புயல் தமிழக கடற்கரையை 25 கிலோமீட்டர் வரை நெருங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவிய டிட்வா புயல் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. புயல் நிலவரம் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய வடக்கு இலங்கையில் கடந்த 6 மணி நேரமாக டிட்வா புயல் 8 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணிக்கு அதே பகுதியில் மையம் கொண்டது. யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர், காரைக்காலுக்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர், புதுச்சேரிக்கு 280 கிலோமீட்டர் மற்றும் சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புயல் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரைகளுக்கு அருகே சென்றடையும். இந்த புயல் வடக்கு வடமேற்கு நோக்கி நகரும்போது தமிழக கடற்கரையை இன்று நள்ளிரவு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை காலை 50 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை மாலை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நெருங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னையை நாளை மாலை நெருங்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். சென்னையிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கரைப்பகுதியில் நிலவும் டிட்வா புயல் மீண்டும் தீவிரத்தன்மையை அடைய ஈரப்பதம் மிக்க காற்று தேவைப்படும் நிலையில் உலர்ந்த காற்று மட்டுமே இருப்பதால் தீவிர புயலாக மாற வாய்ப்பில்லை எனவும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார்.